அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு 80% வந்து உறுதியான ஒரு தகவல் தான். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் இந்த தகவலை வெளியில் லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ ஒரு ஆர்டிக்கலில் வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணி தான் நம்ம பேசியிருந்தோம். இப்போ சம்மந்தப்பட்ட பார்ட்டியிலிருந்தே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இதை இன்னும் நம்ம கவனமாக பேச வேண்டியிருக்கு. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் வர வர ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த சீசன் ஆரம்பிச்சு ஒரு 3வது வாரத்துல இருந்தே விஜய் சேதுபதிக்கு சரியான அடிதான். ஏன்னா 2வது வாரம் பயங்கரமா ஹோஸ்ட் பண்ணாரு, பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு. சோ அப்படி இருந்த விஜய் சேதுபதி அவர்கள் போக 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 எந்த ஒரு பிரச்சனையும் பத்தி பேசாம அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட, ஆடியன்ஸ்லாம் பிக் பாஸ் பாக்குறாங்க, இவர் பிக் பாஸ் பாக்குறது கிடையாது, அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள பேசுறது, சாச்சனாவுக்கு வந்து சொம்படிக்கிறது, சாச்சனா என்ன தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணை வந்து கேட்கறதே கிடையாது. மற்றவங்களை வந்து எப்படிலாம் ரோஸ் பண்றாரு, பட் இந்த பொண்ணை ஒரு வார்த்தை ஹாஷா கூட பேச மாட்டாரு. ஸோ இப்படி கண்டினியூஸா ஒருதலை பட்சமா இருக்கிறதா இருக்கட்டும், முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப மொக்கையா போய்கிட்டு இருக்கு சீசன் அப்படின்னு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த பிக் பாஸ்னுடைய டிஆர்பி ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் மட்டுமே அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. பின்னாடி இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் டீம், அந்த கிரியேட்டிவ் டீமையும் மாத்திருக்காங்க. சேனல் டிஆர்பி வந்து டவுன் ஆனதை பாக்குறாங்க, என்ன ரீசன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. உள்ள டாஸ்க்கும் சரியில்லை, கண்டஸ்டன்ஸும் சரி கிடையாது, சூசிங்கும் நல்லா இல்லை. இந்த சீசனே வந்து டோட்டல் ஃபிளாப் அப்படிங்கிறதுனால யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்டஸ்டன்ஸ், இந்த பிக் பாஸ்னுடைய கிரியேட்டிவ் டீமை முதல்ல மாத்துறாங்க. புது கிரியேட்டிவ் டீம் வருது, அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க இந்த ஷோவை சுவாரஸ்யமா கொண்டு போறதுக்கு. முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹவுஸை வந்து ஸ்வாப் பண்றாங்க. ஆண்கள் பெண்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆண்கள் கிட்ட அதிகாரம் நிறைய இருக்கு, பெண்கள் கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. அதனால இது ஒன் சைடா போய்கிட்டு இருக்கு. ஆண்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப போட்டு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லா இல்லை, வெளியில வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணுது அப்படின்லாம் யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஹவுஸை வந்து ஸ்வாப் பண்றாங்க. ஆண்கள் இருந்த இடத்துக்கு பெண்கள் போகணும், பெண்கள் இருந்த இடத்துக்கு ஆண்கள் போகணும்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்றாங்க. ஒரு வாரம் போகுது. அந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. பட் அந்த ஒரு வாரமும் ஒண்ணுமே நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, இவங்க வந்து சரி ஸ்வாப் பண்ணா இவங்க டாஸ்க் கொடுப்பாங்க கேர்ள்ஸ், அந்த டாஸ்க்கை பசங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி எதனா பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த இடத்துல கான்ட்ரவர்சி எதனா உருவாகும் அப்படின்னு இவங்க நினைச்சா, அந்த மாதிரி நடக்காம உல்டாவா என்ன நடக்குதுன்னா, கேர்ள்ஸ் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பசங்க பண்றதா இருக்கட்டும், இப்படி பயங்கரமா இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல தான் இந்த லவ் மேட்டர்லாம் வருது. யார் லவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த லவ் மேட்டர்லாம் வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தாங்க, இதுவும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு நடுவில் இருந்த கோர்ட்டை வந்து அழிக்கிறாங்க. அழிச்சு இனிமே ஆண்கள் பெண்கள் டீம் கேம்லாம் கிடையாது, இண்டிவிஜுவல் கேம் இனிமே ஆட போறீங்க அப்படின்றத சொல்றாங்க. அதன் பின்னாடி பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் சேர்ந்தே கூட படுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஏன்னா இதன் மூலமா லவ் கண்டென்ட் வரும். லவ் கண்டென்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு இன்னும் ஒரு படி மேல நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுப்போம் அப்படின்றதுனால ஒரே பெட்ரூம்குள்ள ஆட்களை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு தர்ஷிகாவும் விஷாலும் ஒரே பெட்ரூம்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கான்வர்சேஷன் இன்னும் நிறைய போகும், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு லவ் கண்டென்ட் வரும். இப்படி லைட்டாக கொஞ்சம் மாமா வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இது பண்ண பிறகுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்குள்ள சண்டை, ஒரு நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வாரத்தில். பயங்கரமான டிஆர்பி ரேட்டிங், பயங்கரமான எந்த வாரமும் இல்லாம இந்த வாரத்தில் மட்டும்தான் இந்த டாஸ்க் நடக்கும்போது ஆன்லைன்ல 1,00,000 பேருக்கு மேல பாக்குறாங்க ஹாட் ஸ்டார்ல. இந்த சீசன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நோட் பண்றாங்க கிரியேட்டிவ் டீம், ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம டாஸ்க் கொடுக்கும்போது தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீக்லி டாஸ்க் எல்லாமே சூப்பராக இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எந்த ஒரு விஷயம் மட்டும் மாறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் மட்டும் மாறவே இல்லை. மக்கள் எதிர்பார்க்கறதே விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் தான். ஏன்னா அவங்க தான் முக்கியமான ஒரு பர்சன், ஹோஸ்ட் தான் மிக முக்கியமான ஒரு பர்சன். அந்த வாரத்தில் நடக்கிற பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, எப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ் எழுப்பி நிற்க வச்சு அவங்க கிட்ட கேள்வியை கேட்டு அவங்களையும் சம்மந்தப்பட்ட நபரையும் பேசிக்க சொல்லிட்டு உட்கார வச்சிடறாரு. ஒரு ஹோஸ்டா இவர் கன்க்ளூஷன் கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுக்கறதே கிடையாது. அது பெரிய பெரிய விஷயம் நடந்திருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு சின்னதா உப்பு மேட்ரு, அப்படி ஒரு கிராசரியில போயிட்டு இது ஜாம் பாட்டில் எடுத்துட்டு வந்தது, பீனட் பட்டர் எடுத்துட்டு வந்தது, இதை பத்தி பெருசா பேசி ஒரு எபிசோட ஓட்டுறாரு. ஸோ இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, இது வேலைக்கு ஆகாது, விஜேஎஸ்க்கு இது வரலை,
அவரை வந்து அவர் போக்கில் விடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. நம்ம எதனா சொன்னா கூட அவர் எதுவுமே முயற்சி பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு சிந்தனை வர, இதுக்கு ஒரே ஆள் கரெக்டான ஒரு நபர் யாருன்னா அது கமலஹாசன் சார் தான். கமல் எதுக்காக பிக் பாஸை விட்டு போனாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஸோ அவர் போனதுக்கான ஒரே ரீசன், போன வருஷம் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ப்ளஸ் பாலிடிக்ஸில் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனாலையும், கமிட் பண்ணியிருக்கக்கூடிய படங்களில் நடித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் பிக் பாஸ்ல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்ட போது இன்னொரு ஆப்ஷனாக பல நடிகர்களை வந்து பேசி பார்க்குறாங்க, வச்சு பார்க்குறாங்க. அப்படி யாருமே செட் ஆகலை. கடைசியில் விஜய் சேதுபதி தான் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுனால வேற வழி இல்லாமல் விஜேஎஸை ஹோஸ்டாக போடுறாங்க. பட் இப்போ அதுவும் சரியில்லை. விஜய் சேதுபதிக்கே அது தெரியுதான், நம்ம சரியா பண்ணலை, நம்ம மேலே மக்கள் வந்து கோவத்தில் இருக்காங்கன்றது தெரியுதான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய ப்ரொஃபஷன் மேலே பயம் வருது. நமக்கு இந்த நெகட்டிவ் வந்து பயங்கரமாக வெளியில் வந்து இம்பேக்ட் ஆயிருமோ, நம்ம இப்போ தான் பெரிய பெரிய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, மக்கள் செல்வன்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிடுறாங்க, அதெல்லாம் மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வர, இவர் என்ன டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த சீசனோட நம்ம மூட்டையை கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறதாக சொல்லப்படுது. இது வந்து உறுதியான தகவல் கிடையாது, சொல்லப்படுது. இப்ப எந்த ஒரு விஷயம் வந்து உறுதியான ஒரு தகவலா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நீதி மையம், இது கமலஹாசன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் அவர் பிக் பாஸ்க்கு வராரு. அதன் மூலமா மக்கள் மத்தியில் நிறைய பேசினாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு ஒரு எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஒரு 3% வாக்குகளை வாங்கியிருக்காரு. கமலஹாசன் அவருடைய அரசியல் பயணத்தில் பண்ணியிருக்கிறார். என்னதான் இவர் சினிமா அரசியல் அப்படின்னு இருந்தாலும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது பிக் பாஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உலகநாயகனாகவே இருந்தாலும் அந்த உலகநாயகனை மக்கள் இன்னும் விரும்பி நேசிக்கிறதுக்கான ஒரு டூலாக இருந்தது பிக் பாஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிக் பாஸ்ல இப்போ வந்து சரியில்லாமல் இருக்கே அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் எழும்ப, இது சம்பந்தமாக நிறைய பேர்கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி கமல் சார் வருவாரா, கமல் சார் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காரு, இப்போ இந்த சீசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கேட்கும்பொழுது, அதில் ஒரு நபராக மக்கள் நீதி மையம் கட்சியை சார்ந்த மிக முக்கியமான ஒரு நபர்கிட்ட அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க. அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, நான் பேர் கிடைச்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். அவர் வந்து மக்கள் நீதி மையத்தில் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு கமலஹாசன் வந்து போயிட்டார். ஏன்னா இது வெளியில் பயங்கரமாக போச்சு. அவர் போனதுலேருந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணுறாங்க, அவர் வந்து சரியாக பண்ணலை, மறுபடியும் கமல் சார் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே கோரிக்கை எழுப்பிட்டு இருக்காங்களே, இதை பற்றி கமல் சாருக்கு வந்து தெரியுமா, கமல் சார் ஏதாச்சும் இதுக்கான ஐடியாவில் இருக்காரா அப்படின்னு கேட்கும் பொழுது, அடுத்த சீசன் அவர் சொன்னது, அடுத்த சீசன் 9ல கமலஹாசன் அவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சார்பாக சொல்லியிருக்காரு. சரிங்களா, நாங்களும் போய் வந்து கமலஹாசன் அவர்கள்கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசுவோம், நிச்சயமா இதை கொண்டு போய் தலைவர்கிட்ட நாங்கள் சேர்ப்போம். என்னதான் வந்து அரசியலில் இருந்தாலும் அவர் வந்து அங்கே இருந்து பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து நாங்கள் நிச்சயமா கட்சி சார்ந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ கமலஹாசன் அவர்கள் மறுபடியும் இந்த ஷோக்கு வரணும் அப்படின்றத மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிறவங்களே விரும்புகிறாங்க. ஏன்னா அதில் இருந்து தன்னுடைய கட்சி கொள்கைகளை மக்கள் மத்தியில் அவர் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு தான் அதை தான் அவர் பண்ணார். அவருடைய அரசியல் கொள்கைகளை பயங்கரமாக அந்த ஸ்டேஜில் இருந்து பேசி தான் அவர் கட்சி பிரபலமாச்சு. எப்போ அவர் வந்து இந்த மாயா அப்படின்ற மேட்டர்லாம் மாற்றாரோ அப்போ தான் அவருடைய சினிமா வாழ்க்கைக்கும் சரி அரசியல் வாழ்க்கைக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து அவர் சந்திச்சாரு. அதனால தான் வெளில வந்தார். ஸோ இப்போ மறுபடியும் பிக் பாஸுக்கு அவர் வரணும் அப்படின்றத நம்மள மாதிரியே அவங்க கட்சிக்காரங்களும் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி விஜய் சேதுபதி அவர்கள் அவராக குவிட் பண்ணார் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் மீண்டும் வருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு தோன்றது என்ன? அவர் திருப்பி வரலாமா, கமல் சார் திருப்பி வரலாமா, இல்லை விஜய் சேதுபதி அவர்களே கண்டினியூ பண்ணட்டுமா? இதுக்கு முன்னாடி இதே ஒரு கண்டென்ட்டை நம்ம போட்டிருக்கோம். பட் திருப்பி இதை போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, செய்தி வந்திருக்கும் இடம் வந்து கட்சியில இருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்கள் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். திருப்பி வந்தாருன்னா இந்த பிக் பாஸ் வந்து நல்லா இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.